நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம ஆஸ்கார் கார்ஸ் தான் வந்திருக்கோம். சைசனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ப்ரீவியஸ் அப்டேட் கொஞ்சம் டிலே, பட் ஆனா வண்டி எல்லாம் தரமா எடுத்து நிப்பாட்டியாச்சு. குவிட் நிக்கி, நிறைய வண்டி கொண்டு வந்து பலினோ நிக்கி, வெர்னா நிக்கி, டீசல் வண்டியில ஹோண்டா சிட்டி நிக்கி, ரெண்டு வண்டி. சிட்டி ஒண்ணுல ரெண்டு வண்டி இருக்கு. அது போக ஹுண்டாயில i20 ஆக்டிவ் இருக்குது, அவுரா இருக்கு, எலன்ட்ரா சன்ரூஃபோட ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டியும் இருக்கு. ஆனா லோன் வரும்போது நம்ம என்ன மாதிரி பண்ணி கொடுக்குறோம்? லோன்லாம் 90% தான். லோன் போட பொறுத்த அளவுக்கு நீங்க 90% நம்ம பண்ணி தாராளமா பண்ணி கொடுக்கலாம். சில வண்டிகளுக்கு வந்து 40,000 50,000 இருந்தாலும் போதும். ஓகே, மேக்ஸிமம் லோன் பண்ணிக்கலாம். நீங்க சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலும் வண்டி எடுத்துக்கலாம். சோ வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, இப்போ பார்க்கக்கூடிய வண்டி எல்லாமே நம்ம சொல்லியிருக்க பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸா இல்ல நெகோஷியபிள் இருக்கா? நெகோஷியபிள்னே, அது உங்க பேர் சொல்லி கொண்டு கூட கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்லுங்க. கண்டிப்பா கம்மி பட்ஜெட் கட்டாயம் இருக்கு. இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். ஆனா வீடியோக்குள்ள போலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆஸ்கார் கார்ஸ்ல பாக்குற முதல் வண்டி என்னன்னா i20ல ஆக்டிவ் SX டாப் மாடல் வேரியண்ட். பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி. பாத்துக்கோங்க, டயர் பண்ண பாருங்க, வண்டி அவுட்லுக்க பாருங்க, வண்டி சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்கும் ஏற்ற வண்டி. மைலேஜ் பாத்தீங்கன்னா அபவ் 20, அதாவது 23 வரைக்கும் நான் மைலேஜ் எடுத்த வண்டி இது. சரிங்களா? வண்டி அவுட்லுக் இன்டீரியர்லாம் பாருங்க, 4 ஏர் பேக் வந்துடும், சீட்டு, இன்டீரியரு, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். பாருங்க, ஏசிலாம் செம்ம கூலிங்கா இருக்கு. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2017 மாடல், சிங்கிள் ஓனர், டீசல், SXல டாப் வேரியன்ட் மாடல். சரிங்களா? இதோட வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா 540 வரும். நம்ம ரேட்டு குறைச்சி பேசிக்கலாம், நெகோசியபிள் ரேட்டு தான். சரிங்களா? மேக்ஸிமம் ஃபைனான்ஸும் அவைலபிளா இருக்குது நம்மகிட்ட. சதீஷ் மாமா சொல்லு பாப்பா. எங்க அப்பா வந்து சொன்னாங்கன்னா நான் சன்ரூஃப் கார் எடுத்துட்டு குற்றாலம் வரைக்கும் போயிட்டு வரேன். கண்டிப்பா போயிட்டு வாங்க. நம்ம ஆஸ்கார் கார்ஸ்ல தரையில மிதக்கிற கப்பலை கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் மாமா வந்து சொல்லுவாங்க. பாப்பா, ஆஸ்கார் கார்ஸ்ல இப்போ நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்? ஹுண்டாய் எலன்ட்ரா. பாப்பா, இது எந்த வருஷம் மாடலு, எத்தனை ஓனர்ல இருக்குது? 2019 மாடல், செகண்ட் ஓனர் பேர்ல இருக்கு. சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு. எந்த டெட்டல்ஸும் எந்த ஸ்கிராட்ச் இப்போதைக்கு எதுவும் இல்ல. அப்ப அது டாப் மாடல் வண்டி தானா? டாப் மாடல் வண்டி தான். சன்ரூஃப் இருக்கா வண்டில? சன்ரூஃப்ல இருக்கு. பாப்பா, இந்த வண்டி நீங்க இப்ப டீடைல் சொன்னீங்களா? இப்போ இந்த வண்டி டீசல் வண்டியா பெட்ரோல் வண்டியா? டீசல் வண்டி, ஆட்டோமேட்டிக் வண்டி, 1.6. 1.6 வண்டியா? அப்ப வண்டி சூப்பரா இருக்கும். வாங்க போய் இன்டீரியர் பார்க்கலாமா? பாப்போம். இது ஏசி இருக்கு, பவர் ஸ்டீரிங் இருக்கு, ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கு, பவர் விண்டோஸ் இருக்கு, ஏசி இருக்கு. ஏசி சீட்லயே வருது. 4 ஏர் பேக் வந்துரும். சீட் அட்ஜஸ்ட் பண்ற பாருங்க. இப்படி பண்ணா முன்னாடி போகும், இப்படி பண்ணா பின்னாடி போகும். இந்த இதை இப்படி பின்னாடி சாய்ச்சோம்னா பின்னாடி போகும், இந்த மாதிரி சாய்ச்சோம்னா முன்னாடி வரும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தரையில ஓடுற கப்பலை பத்தி பாப்பா நல்லா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவா சொன்னாங்க. இப்ப இந்த பிரைஸை பத்தி பாப்பாட்ட கேட்போம். 8,40,000 வண்டி. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா 90% லோன் வாங்கி கொடுத்துருவோம். ஆஸ்கார் கார்ஸ்ல அடுத்த அப்டேட் என்ன வண்டி இருக்குன்னா 2016 ஹோண்டா சிட்டி எஸ் வேரியன்ட்ல டீசல் வண்டி, அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி. அவுட்லுக் பாருங்க, வண்டி தெளிவான வண்டி. வண்டி நீட்டா மெயின்டைன் பண்ணுங்க. அலாயில் இருக்காங்க, டயர் பாயிண்ட் எல்லாமே 80% இருக்கும். மைலேஜ் பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் உறுதியா கிடைக்கும். சரிங்களா? வண்டி அந்த அளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கம்பெனி சீரிஸ் வண்டி தான். வண்டி இன்டீரியர் பாருங்க, சூப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். டேஷ்போர்டை பாருங்க, இன்ஃபீல்டு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். கம்பெனியில் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2016 சிங்கிள் ஓனரு, 5,60,000 சொல்கிறோம். மேக்ஸிமம் லோனும் வாங்கிக்கலாம், நெகோசியபிள் ப்ரைஸ் தான். அடுத்து நம்ம ஆஸ்கார் கார்ஸில் பார்க்கக்கூடிய இன்னொரு வண்டி, அதே ஹோண்டா சிட்டி தான். இந்த வண்டி வந்து செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. டீசல் வண்டி, எஸ்வி வேரியண்ட்டு. அவுட்லுக்காக பாருங்கள், வண்டி செம்மையாக இருக்கும். நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். அடுத்து டயர் பாயிண்டை பாருங்க, டயர்லாம் 70 to 80% இருக்கும். வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி டீசல் வண்டி தான். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 ஆவரேஜ் நல்லா கிடைக்கும். மைலேஜுக்கு கேரண்டியான வண்டி. இந்த வண்டி செடன் டைப்பில் சூப்பரான ஒரு டைப் வந்து இந்த ஹோண்டா சிட்டி வண்டி. இன்டீரியர் பாருங்க, இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், ஸ்டீரிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட், க்ரூஸ் கண்ட்ரோல் மெயினாக வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் வண்டிலாம் அந்த வண்டி தான், அதுக்கு ஏற்ற வண்டி. இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,40,000 சொல்கிறோம். இது வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான். ஃபினான்ஸும் 90% அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம ஆஸ்கார் கார்ஸில் பார்க்க போகிற இன்னொரு வண்டி என்னென்னா ஹுண்டாயில அவுரா டீசல், அதுவும் லிமிடெட் எடிஷன் வண்டி.
22 மாடல், அதுலேயும் டீசல் வண்டி பாருங்க, எஸ் டைப் வண்டி. டயர் பாயிண்ட்லாம் பாருங்க, வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி. பியூர் ஓன் போர்டு வண்டி தான். வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 மைலேஜ் கிடைக்கும். சூப்பராக இருக்கும் வண்டி. அந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்க, ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ, ஏசிலாம் சில்னஸ் சூப்பராக இருக்கும். ஒரு பாயிண்டில் வச்சாலே போதும், அவ்வளோ தெளிவாக இருக்கும். பியூர் ஓன் போர்டு, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. கம்பெனியில் மெயின்டைன் பண்ண வண்டி தான். செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,75,000 கோட் பண்ணுறோம். லோனே மேக்ஸிமம் வாங்கிக்கலாம் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. லிமிடெட் எடிஷன் வண்டி. ஆஸ்கார் கார்ஸ்னா எப்பவுமே பலினோ இல்லாமல் இருக்காது. கடைசியாக போட்ட 3 வண்டிகள் விற்று கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எப்போயுமே ஒரு பலினா வரும். இப்போ நம்மகிட்ட இப்போ பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, டெல்டா டைப் வண்டி. பார்த்துக்கோங்க, வண்டி அவுட்லுக்லாம் அவ்வளோ செம்மையாக இருக்கும். டயர் பாயிண்ட் முதல் கொண்டு மெயின்டைன் பண்ணியிருக்க நல்லா இருக்கும் வண்டி. TN49 நம்பர், சிங்கிள் ஓனர், பெட்ரோல் டைப்பு, பெட்ரோலில் டெல்டா டைப் வண்டி. சரிங்களா, வண்டி அவுட்லுக்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர் சீட் கவர் பாருங்கள், சீட் கவர் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அது மாதிரி ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோவில் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். இன்ஃபீல்டு ஆடியோ சிஸ்டம் வந்துடும், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். இந்த வண்டியை பற்றி பலினோ பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. வண்டி நல்ல குட் கண்டிஷன் வண்டி தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 மேக்ஸிமம் லோன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன் பேமெண்ட்லேயே இந்த வண்டியை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆஸ்கார் கார்ஸில் பார்க்க போகிற அடுத்த அப்டேட் என்னென்னா ஹுண்டாயில் வெர்னா. இது 2010 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இன்னொன்று என்னென்னா இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி. ஆட்டோமேட்டிக்னா டீசல் வண்டி. டயர் பேண்ட் பார்த்தீங்களா 90% இருக்கும். வண்டி அலாய் வீலு, பாடி பாருங்கள். இந்த 2010 இந்த வண்டி சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு வண்டி நீட்டாக இருக்கு வண்டி. இந்த வண்டிக்கு லைஃபு இல்லை, லைஃப் முடிஞ்சிச்சு. நம்ம லைஃப் போட்டு தரனாலும் தரலாம், இல்லை கஸ்டமரே நீங்கள் எடுத்து கொண்டு போய் போட்டுக்கலாம். இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர்லாம் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன். சீட் கவராக இருக்கட்டும், ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,20,000 சொல்கிறோம். சரியா, நெகோஷியல் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் பார்த்து பேசிக்கலாம். அடுத்து நம்ம ஆஸ்கார் கார்ஸில் அடுத்த ஒரு அப்டேட். பலினோனாலே நம்மகிட்ட எப்போ ஒரு வண்டி நிற்கும். அதுவும் இந்த வண்டி பல ரெட் கலரில் தெரிக்க விட்ட மாதிரி வண்டி கொண்டு வந்திருக்கும். பலினோவில் இது சிங்கிள் ஓனர் வண்டி, ஜெட்டா. அதுவும் ஆட்டோமேட்டிக் வண்டி, பெட்ரோல் வண்டி. டயரை பார்த்தீங்களா, அலாய் வீலு, புது டயர், 4 டயரும் புது டயர். அவுட்லுக் பாருங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ண வண்டிங்க. கம்பெனி சீரிஸ் வண்டி தான் அந்த வண்டி. இன்டீரியர் பார்த்தீங்களா, சீட் கவர் தான் அந்த வண்டியிலே பக்கா, ஒரு சின்ன அலுப்பு கூட தெரியாத வண்டி. இன்டீரியர் பாருங்க, ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ, திறந்தவொடனே ஒரு அப்படியே சென்ட் வாசனை அடிக்குதா, இதுதான் அந்த வண்டி. பலினோலே சூப்பராக இருக்கும் வண்டி. எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி இது. பொதுவாக ஃபேமிலிக்கு பிடிச்ச வண்டினா இந்த பலினோ தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,60,000 சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக் வண்டி, ஜெட்டா டாப் மாடல் வேரியண்ட். மேக்ஸிமம் லோன் அவைலபிள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆஸ்கார் கார்ஸில் அடுத்த அப்டேட் என்னென்னா மாருதி சுசுகி ப்ரீஸா. இது ஒரு VDIயில் மிட் வேரியண்ட் வண்டி டீசல் வண்டி தான். சிங்கிள் ஓனர் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி. இப்போ வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக் பார்த்தீங்களா, வண்டி பெட்லர் வண்டி நல்லா தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சீட் கவரு, இன்டீரியர், இந்த வண்டிக்கு ஹச் பேக்கில் ஒரு வண்டி சூப்பர் வண்டி சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும். அடுத்து ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ மியூசிக் சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டி. இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,30,000 சொல்கிறோம். நேரில் வாங்க, குறைச்சி பேசிக்கலாம். லோனும் மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆஸ்கார் கார்ஸில் நியூவாக ஒரு அப்டேட்டில் ஒரு வண்டி வந்திருக்கும். வேல்சோகன் வண்டியில் ஆமியோ, அதுவும் டீசல் வண்டிங்க, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி, அலாய் வீலு, டயரு எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும். சில்வர் கலரில் மெட்டாலிக் கலரில் தெளிவாக எடுத்து வந்திருக்கும் வண்டி. அப்படி பல நீட்டாக இருக்கும். சூப்பராக மெயின்டைன் பண்ண வண்டிங்க இது. வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர் தான் அந்த வண்டியோட ப்ளஸ்ஸு. அந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. மெயின்டெனன்ஸுக்கு சூப்பர் வண்டி. இந்த வண்டி ஓட்டினீங்கன்னா லக்ஸுரிக்கு அவ்வளோ பஞ்சம் இல்லாத வண்டிங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ, இன்ஃபீல்டிங் ஆட் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 5,50,000 சொல்கிறோம். நேரில் வாங்க, குறைச்சி பேசிக்கலாம். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்லேயே லோனும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆஸ்கார் கார்ஸில் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டில் குவிட் வண்டி. சரிங்களா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு மினி சூப்பர் கார், எல்லாருக்குமே பிடிச்ச வண்டி. இது லோ பட்ஜெட்டில் ஒரு கொஞ்சம் மீடியமான பட்ஜெட்டில் நல்ல வண்டி. அவுட்லுக் பாருங்கள் சம்முன்னு இருக்கும். டயர் பாயிண்டோ ஏதோ நீட்டாக இருக்கும் வண்டி. இந்த வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் இது ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தான். சீட் கவர் லெதர் ஃபினிஷிங்லாம் சூப்பராக போட்டுருங்க. அது மாதிரி ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோலாம் வண்டி இருக்கும். வண்டிலாம் ஓட்டுறதுக்கு சூப்பராக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் போகிறாங்க, ஒரு குட்டி ஃபேமிலிக்கு ஏற்ற அருமையான வண்டிங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,80,000 சொல்கிறோம். நேரில் வாங்க, குறைச்சி பார்த்து பேசிக்கலாம்.
இதுக்கான லோன் ஃபெசிலிட்டியும் உண்டு. வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆஸ்கார் கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அண்ணா லொக்கேஷன் சொல்லிடுங்கண்ணா. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துக்கு மேல்புறம் கரெக்டாக ஒரு 2 to 3 கிலோமீட்டரில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அரசு மகளிர் கல்லூரி பக்கத்தில் ஆண்டிப்பட்டி வழக்கு பக்கத்தில் நம்ம கார் இருக்குது. வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இவங்க ஃபினான்ஸ் சப்போர்ட்ல இருந்து எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. வண்டி எல்லாமே நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது இதே குவாலிட்டி, வீடியோவில் என்ன குவாலிட்டி பார்க்குறீங்களோ இதே குவாலிட்டி வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.